அந்த ராமர் கோவில் எந்த மாதிரியான நிலையில் திறக்கப்படுகிறது? உச்சநீதிமன்றம் என்னவாக தீர்ப்பளித்தது? உச்சநீதிமன்றம் அந்த இவர்கள் சொன்ன பொய்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டதா? கோவிலை இடித்து விட்டுதான் பள்ளிவாசலை கட்டினார்கள், பாபர் மஸ்ஜிதை கட்டினார்கள் என்று ஒரு பொய்யை நாடு முழுக்க பரப்பி ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றொழித்தார்களே, அது உண்மைதான். பாபர் அந்த இடத்துல இந்த ராமர் கோவிலை இடித்து விட்டுதான் இந்த பள்ளிவாசலை கட்டினார் என்று ஒரு வார்த்தை உச்சநீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கா? காட்டு பார்ப்போம். அப்படி ஒன்று நடந்ததுக்கான ஆதாரம் இல்லை என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்கிறது. 1949 டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு இசா தொழுதுட்டு வந்துட்டு ஃபஜர் தொழுவ போகும்போது, காலை தொழுகைக்கு போகும்போது திருட்டுத்தனமா உள்ள கொண்டு போய் சிலையை வைத்தது சட்டவிரோதம் என்று கண்டித்திருக்கிறதா இல்லையா உச்சநீதிமன்ற தீர்ப்பு? 1992 டிசம்பர் 6 உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றமாக பள்ளிவாசலை இடித்து தகர்த்தது வன்முறை, சட்டவிரோதம் என்று கண்டித்திருக்கிறதா இல்லையா உச்சநீதிமன்ற தீர்ப்பு? இதெல்லாம் சொல்லிட்டு அப்படி ஒண்ணு பாபர் மஸ்ஜித் கோவிலை இடித்து கட்டப்பட்டதல்ல, பள்ளிவாசலுக்குள்ள சிலை வச்சது தப்பு, பள்ளிவாசலை இடித்தது தப்பு எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்தை தூக்கி இடிச்சவங்கிட்டே கொடுத்தாச்சு. ஒரு அநீதியான தீர்ப்பு. வன்முறையாலும் அநீதியாலும் இன்றைக்கு அங்கே ஒரு கோவிலை எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை வைத்து இந்த மக்களை மத ரீதியாக வெறியூட்டுவதற்காக நினைக்கிறீர்கள். நிச்சயமாக நடக்காது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்த சனாதன சங்கிகளுக்கு எதிராக எழக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது என்று எச்சரிக்கின்றான். இன்றைக்கு ராகுல் காந்தி அதை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அரசியலை கவனிக்கணும். இது ஏதோ முஸ்லிம்களுக்கு ஆபத்து, முஸ்லிம்களுக்கு பிரச்சனை என்று மட்டும் நினைக்காத, இந்தியாவுக்கு ஆபத்து என்பதை ராகுல் காந்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார். மறைமலை நகரில் நடத்த நம்முடைய மாநாட்டில் 2 தீர்மானங்கள். 1, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்து. 2, தேசிய அளவில் முஸ்லிம்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடு என்கின்ற அந்த 2 கோரிக்கைகளை முன்வைத்துதான் அந்த மாபெரும் மாநாடு நடந்தது.